அக்கா நான் வீட்டிலே இருக்கேன். எனக்கு நிறைய யோசனை வருது. தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து டென்ஷன் ஆகுறேன். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாமியார் வீட்டோட பிரச்சனை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சரியா பேசல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. பட் எனக்குமே யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பெருசாக பிடிக்காது. பட் நானுமே இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை யாராவது அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தாட்டுமே வராது. நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா தான் இவங்க நம்மக்கிட்ட பேசலை, இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு ஒன்றுமே இல்லாத விஷயம் எல்லாத்தையும் நம்ம பெருசாக யோசித்து அதை பற்றி யோசித்து அழுது புலம்பி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் பிஸியாக வச்சுக்க பாருங்கள். நிறைய பேர் அக்கா நாங்கள் வீட்டில் இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டில் இருந்தாலும் வீட்டை நல்லா பார்த்துக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த தாட்டுமே வராது.